सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியில் விரிவுரையுடன் இயற்றிய தைந்தீன் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாயிநாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயியின் இன்றைய ஞான போதனை. அத்தியாயம் 3, ஓவி 3. என் லீலைகளை பற்றி கதை தொகுப்பு அறியாமையின் குறையை நீக்கும். முழு பக்தி உணர்வுடன் கேட்பது உலக வாழ்க்கையின் பயம் மற்றும் துக்கங்களின் பரவலானது மறைந்துவிடும். அண்ணா சாஹிப் தபோல்கர். என் மனதிலே நினைத்து கொண்டே இருந்தேன், ஹேமாத்பந்த் ஒரு அரசியல்வாதி மற்றும் ராஜதந்திரி. எனவே நான் ஒரு கோபமான மந்தமான நபர். இவரது ராஜ்ய பிரசக்தி கவிதை ஒன்று புகழ் பெற்றது. என்னால் எளிய ஓவி கூட எழுத முடியாது. அவர் ஒரு திறமையான நூலாசிரியர், ஆனால் நான் ஒரு அறிவற்ற முட்டாள். அவர் ஒரு கற்றறிந்த இறை இயலாளர். நான் ஒரு சாதாரண மனிதன். அவரின் எழுத்தாற்றல் கற்பக விருட்சம் போன்ற நூலை உருவாக்கி எழுதினார். அவரது மராத்தி கவிதைகளின் பன்முகத்தன்மை நன்கு அறியப்பட்டதாகும். பல்வேறு சித்திர காவியங்களுக்கு வடிவம் கொடுத்தார். என்னால் ஒரு எளிய ஓவி கூட எழுத முடியாது. நான் பாபாவை பற்றி நன்கு அறியாதவன். இக்காலத்திலே கோரா கும்பர், சோகமேளா, சாவதாமளி, நிவ்ருத்ரிநாத், ஞானோபா, நாம்தேவ் போன்ற பகவத் தர்ம பிரவர்த்தன மண்டலி உருவானது. பண்டிட் போப் தேவ் என்ற சிறந்த அறிஞர் பிரகாசித்த மன்னரின் அவையிலே அரசியல்வாதி ஹேமாத்பந்த் தனது குண நலன்களுக்காக புகழ் பெற்றார். அதன் பிறகு யாதவர்களின் படைகள் வடக்கிலிருந்து தெற்கே இறங்கின. தெற்கிலே முஸ்லிம் ஆட்சி தொடங்கி இந்து ஆட்சி முடிவுக்கு வந்தது. எனக்கு இவ்வளவு பெரிய ஹேமாத்பந்த் என்று பெயரிட்டு எனது பெருமையை மறுதலிக்க பாபா நினைத்திருக்க வேண்டும். இது விவாத பொருளாக இருக்க வேண்டும். எந்த தகுதியும் இல்லாமல் பாதி மஞ்சளாகவும் மற்றும் தகுதியில்லாது பெரிதாக என் கண்களை திறக்கவும் உரிய நேரத்திலே கண்மை போடவும் தான் பாபா என் பெயரை ஹேமாத்பந்த் என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். இருப்பினும் பூஷன் என்ற புதிய பெயர் சாயியினுடைய வாயிலிருந்து தற்செயலாக வந்தது என்று நான் கருதுகின்றேன். வாதிடுவது மோசமானது. இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சர்ச்சையின் அகம்பாவத்தை அழிக்க பாபா எனக்கு ஹேமாத்பந்த் என்று பெயர் வைத்துள்ளார். மகா தாசரதி விஷ்ணுவினுடைய அவதாரமான ஸ்ரீராமர் வசிஷ்ட குருவினுடைய பாதங்களை பிடித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் பரபிரம்மஸ்வரூபமாக இருந்தாலும் சாந்தீபனியினுடைய வீட்டிலே குருவுக்கு சேவை செய்தார். அவர் முன் என் முக்கியத்துவம் என்ன? இந்த புத்தகத்தினுடைய நோக்கமும் அதுதான். இதற்கு பிறகு சாய்பாபா
வாழ்க்கை வரலாற்றை எழுத அனுமதி அளித்தார். மாயை லீலைகளை எழுதினால் அறியாமை தோஷம் நீங்கும். பக்தியுடன் கேட்பதால் பிரபஞ்சம் பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படும் என்று அண்ணாவிடம் கூறினார். ஸ்ரீ சாயிநாதருக்கு பக்தர்களின் பார்வைத்திறன் மட்டுமே தேவை. அப்படி என்றால் ஒரு அதிசயத்தை காண வேண்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज